இறுதியான தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பிரிவாக பிரித்து ஒவ்வொரு தலைப்பின் கீழும் நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம் உலக அரசியலை பற்றி. இறுதியாக ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் உலக அரசியல் தடம் மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதட்டத்துக்கு பிறகு முதல் நாடாக இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்தார்கள். ரஷ்யாவும் ஆதரவு இல்லை, அமெரிக்காவும் ஆதரவு இல்லை, எதிர்ப்பு இல்லை என்றாலும் கூட ஆதரவு வெளிப்படையாக இல்லை, நடுநிலை என்று கூறலாம். மற்றபடி பாகிஸ்தானுக்கு சீனா மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் வெளிப்படையான ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்த போருக்கு முந்தைய உலக அரசியல் தற்போதைய உலக அரசியல் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி தடம் மாறி இருக்குது என்று பார்க்கலாம். பெரிய அளவுக்கு தடம் மாறி இருக்கிறது. நான் இந்த போரை எடுத்துக்கொள்வதை விட ட்ரம்ப்புக்கு முன் ட்ரம்ப்புக்கு பின், ட்ரம்பின் 2.0க்கு முன் ட்ரம்பின் 2.0 பின் என்றுதான் பார்க்க வேண்டும். ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரம்ப் பிஸ்னஸ் ஆக மாற்றிவிட்டார் உலக அரசியலை. என்றால் ஐரோப்பிய நாடுகள் எப்பொழுதுமே நேட்டோ நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகளில் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் எப்பொழுதும் இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் எப்போதுமே இருக்கும். ஆனால் தற்போது அமெரிக்காவுக்கு எதிரணியாக யுக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா யுக்ரைனுக்கு கடுமையான தண்டனைகள் போட்டு கடுமையான விதிகளை விதித்த பொழுது ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தார்கள், அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தார்கள். எனவே அந்த பக்கம் மாற ஆரம்பித்துள்ளது. ரஷ்யாவும் தற்பொழுது மிக தெளிவாக இருக்கிறார், யாரோடும் சண்டை வேணாம், அவர்கள் நம்முடைய அணிசேரா கொள்கையை அவர்களும் பின்பற்ற ஆரம்பித்தார்களோ எனக்கு தெரிகிறேனால் அமெரிக்காவுடன் ஓரணியிலே இணைவதற்காக முயற்சிக்கிறார்கள். அவர்கள் புட்டினும் ட்ரம்ப்பும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் எப்பொழுதும் பார்க்காத காட்சிகள் இவை அனைத்துமே. சம்பிரதாயத்துக்கு ஒரு மாநாட்டில் கை கொடுக்குவது வேறு, ஆனால் ஒரு தொடர்புக்காக, வர்த்தகத்திற்காக, அரசியல் தொடர்புக்காக அவர்கள் கை கொடுப்பது என்பது வேறு. இருவருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. அதுபோன்று மாற ஆரம்பித்து விட்டார்கள், சீனாவும் மாற ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்தியாவும் தற்போது வல்லரசாகிவிட்டது. எனவே என்னை பொறுத்த மட்டிலே தற்போது உலக அரசியல் தடம் மாறிவிட்டது. முன்பு போல் இந்த அணி அந்த அணி என்ற அல்ல, அந்தந்த பிரச்சனைக்கேற்ப அணிகள் உருவாகும். ஒரு பிரச்சனை வருகின்றால் அந்த பிரச்சனைக்கேற்ப அந்த பிரச்சனையை எப்படி அணுகப் போகிறார்கள் என்பதை வைத்து, வர்த்தகத்தை அடிப்படையாக பின்புலமாக வைத்துத்தான் இனி அணிகள் உருவாகும். அப்படித்தான் இனி உலக அரசியல் இருக்கும். அதே போன்று உலகின் நாட்டாமை யார் என்றால் இனி உலகின் நாட்டாமை என்பது ஒருவர் அல்ல, அந்தந்த பிரச்சனையில் யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் தான் உலகின் நாட்டாமை என்பதுதான் தற்போதைய யதார்த்தம். பிரவீன் கண்ணன், தடம் மாறுகிற உலக அரசியல்ல முக்கியமான மாற்றமாக நீங்க பார்க்கக்கூடியது என்னவா இருக்கு? பிரவீன், இந்த அமெரிக்காவில் இந்த ட்வின் டவர்ஸ் அட்டாக்கிற்கு பிறகு இப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வரை உலக ஒழுங்கு அரசியல் என்பது எந்த நாட்டிலும் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையோ அல்லது ஒரு ஆயுத குழுக்களோ செயல்பட்டு இந்த அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டால் அவர்கள் தான் அந்த நாட்டிற்கான அந்த வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பார்கள் என்பது உலக முழுவதும் உள்ள தலைவர்களின் கருத்தாக அது உருவாகிவிட்டது. அது ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இப்போது நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டுள்ள அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய அது இஸ்ரேல் ஹமாஸ் பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்திலும் அமைதி தான் இப்போது மிக முக்கியமான தேவை. அமைதியாக வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று நீளமான சாலைகளும் உயரமான கட்டிடங்களுமே ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்பதை தீர்மானிக்காது. அங்கு மக்கள் அமைதியாகவும் அந்த நாடு சுகாதாரம், கல்வி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்ததாக இருந்தால்தான் அந்த நாட்டிற்கான மதிப்பு மரியாதை இருக்கும் என்பதுதான் இப்போது உலக இந்த அரசியல் ஏற்பட்டுள்ள ஒரு மாற்றமாக நான் கருதுகிறேன். பிரவீன், நிச்சயமாக புதிய பாதையில் சர்வதேச அரசியல் உலகின் நாட்டாமை யார் என்ற கேள்வி வரும்போது உலகின் நாட்டாமை பொறுத்தவரையில் இனி ஒரு நாடு இருக்காது. அப்போதைய சூழலுக்கு ஏற்ப அப்போது யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் நாட்டாமை என்ற கோணத்தில் தான் உலக அரசியல் மாறிக்கொண்டிருக்கிற விவரங்களை பற்றியும், மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த அடிப்படையில் மாறுகின்ற உலக அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ளிட்ட பல விடயங்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருவருக்கும் மிக்க நன்றி.